இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கிய வணக்க மாதத்தின் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மொழிந்த திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய முது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திரு பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு யாதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவருடைய திரு இருதயத்தல்லாமல் வேற யாரிடத்தில் இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தலின்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? சர்வேஸ்வரன்தானே பிரசன்னம் ஆகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வலியுமாயிருக்கிற முது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டிடஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனது ஊன்றுகோல் நீரே. தேவரிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரில் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் பாத்திரவன் தான். ஆகிலும் நான் இதனாலே அதை அறியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. முது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கிறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் எல்லா முயற்சியும் கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதி. வரலாறு. ஒரு கிராமத்தின் அருகில் உள்ள ஒரு காட்டில் ஒரு கொடிய புலியானது கிறிஸ்தவ நம்பிக்கையற்ற பலரை கொன்று குவித்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு கிறிஸ்தவன் மரம் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த புலியானது அவன் மீது பாய்ந்தது. அதனை கண்டு நடுங்கிய அக்கிறிஸ்தவன், இயேசுவின் திரு இருதயமே என்று அலறினான். ஆனால் அக்கொடிய புலியோ அவனை அலேக்காக தூக்கி கொண்டு அவன் அதனுடைய குகைக்கு செல்ல முற்படுகையில் அவன் மீண்டும் சத்தமாக, இயேசுவின் திரு இருதயமே என்னை காப்பாற்றும் என்று கத்தினான். இயேசுவின் திரு இருதயமோ அவனது அழுகுரலை கேட்டு மனம் இறங்கியது. திடீரென்ற அப்புலியானது அம்மனிதனை அப்படியே போட்டுவிட்டு காட்டிற்குள் ஓடி மறைந்தது. அந்த கிறிஸ்தவனோ இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றி கூறி புகழ்ந்தான். மேலும் அவன் இது குறித்து அவன் பங்கு குருவிடம் கூறினான். இருவரும் இரக்கமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றி கூறி புகழ்ந்தனர். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் சோதனைகளில் துன்புறும் போதும் இயேசுவின் திரு இருதயத்தை துணைக்கு அழைப்போமாக. தீய ஆவியின் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் திரு இருதயத்தை போற்றி மன்றாடுவோமாக. இப்படி செய்யும் போது இயேசுவே நம்மை சகல தீங்குகளில் இருந்தும் காப்பாற்றி அவருடைய தூய அன்பில் நம்மை வைத்து ஆதரித்து நித்திய வான்வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். ஜெபம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.